முதல் நாள், அதாவது மே 27ஆம் தேதி மோடிஜி அவர்களுடைய இல்லத்திலே எங்களுக்கென்று பிரத்யேகமாக மாலை விருந்து படைத்தார்கள். ஒவ்வொரு ஆதீனங்களையும் தனித்தனியாக எங்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஆதீனங்களும் மோடிஜி அவர்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்தோம். மறுநாள் காலை சரியாக 10 மணி அளவில் தொடங்கிய அந்த செங்கோல் பிரதிஷ்டை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1 மணி வரையிலும் நீடித்தது. சைவ ஆதீனங்கள் பிரதிஷ்டை செய்து முடித்தவுடன் தனித்தனியாக 2 கரங்களை அவருடைய தலைமையில் வைத்து நீடூழி வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், வலிமையாக வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். அதை முடித்து கொண்டு ஓதுவாமூர்த்திகள் பாடிய பாடல்களை நின்று அவர்கள் மற்றும் மேளவாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய வித்வான்கள் அவர்களுடைய அந்த இசையும் நின்று கேட்டுக்கொண்டு ரசித்து சர்வமத பிரார்த்தனையில் கலந்து கொண்டார்கள். எல்லா மதங்களைச் சேர்ந்த மத பெரியார்களையும் வரவழைத்து அவர்கள் அனைவரும் அவர்களுடைய திருமுறைகள், அவர்களுடைய புனித நூல்களிலிருந்து மந்திரங்களை எடுத்து ஓத அதிலும் கலந்து கொண்டார்கள். அந்த நினைவை, அந்த புனிதமான நினைவை, பெருமைமிகு நினைவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக கலச மீடியா அவருடைய இயக்குனர் சரவணன்ஜி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நிகழ்வை செங்கோல் பிரதிஷ்டை பாராளுமன்றத்தில், புதிய பாராளுமன்றத்தில் செய்த பின்னால் நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஹார்மனி, ஒரு இணக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசம் இதற்கு முன்னால் அடிமைகளுக்கு விட்டு சென்ற சாசனத்தின் பிரகாரம் செயல்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த புதிய பாராளுமன்றம் செங்கோல் நிறுவிய பின்னால் நாம் நமக்கே ராஜாவாக, ஜனநாயக நாடு என்று சட்டத்தில் அறிவித்த பின்னாலும் இந்த பாராளுமன்ற கட்டிடம் நாமே நமக்கு கட்டி கொண்டது. ஆகவே அப்பொழுதுதான் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. நம்முடைய மாநிலங்கள், அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசோடு இணக்கமாக, மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் பாரத தேசத்தை, மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையை மிகவும் பெருமையாக பேசுகிறார்கள். பொருளாதார ரீதியாகவும், அதுபோல் பாதுகாப்பு ரீதியாகவும், உணவு ரீதியாகவும் நம்முடைய தேசமானது, அதுபோல் தொழில்நுட்ப ரீதியாகவும், வியாபார ரீதியாகவும் நம்முடைய பாரத தேசம் தலை நிமிர்ந்து முன்னணியிலே வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த பாராளுமன்ற அந்த செங்கோல் நிறுவியதன் பின்னால் நடந்த மிக வேகமான முன்னேற்றம் என்று உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகிறோம். அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை, நித்திய பிரார்த்தனைகளிலே ஹிந்து ராஷ்டிரஸ்ய புனருத்தான ஏகதா ஜாகரண சித்தியர்த்தம் என்ற சங்கல்பத்தை நாள்தோறும் வைத்து கொண்டிருக்கிறோம். பாரத தேசத்தினுடைய மறுமலர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இந்த பூஜை, இந்த வேள்வி செய்யப்படுகிறது என்று எங்களுடைய சங்கல்பத்தில் நாள்தோறும் இந்த தேசத்தையும், தேசத்தின் மறுமலர்ச்சியும் ஒற்றுமையும் நாங்கள் எண்ணி அந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசம்